வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 30வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று 13வது நாள், மார்ச் மாதம் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கேது பகவான் கன்னிராசியில் பிரவேசிக்கின்றார். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மகர ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் மற்றும் குரு பகவான் இணைந்து இருப்பதால் குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டாகிறது. இன்றைய தினத்தில் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதனால் நிச்சயமாக உங்களுக்கு வேலையே இல்லை என்று சொல்லவும் இயலாத வண்ணம் இன்று உள்ளது. உங்களுடைய தாயாரின் உடல்நலம் மேம்படும். தாயாருடைய முழு ஆதரவும் தங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு தாயாருடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை விட்டிருப்பதால் கணவனால் மனைவிக்கும் மனைவியார் கணவனுக்கும் நல்லதொரு லாபம், அதாவது ஒரு ஒத்துழைப்பு உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் தொழிற்ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் உள்ளார் மற்றும் குருவுடன் இணைந்துள்ளார். இன்று சில விஷயங்களில் பதட்டமும் பயமும் ஏற்படக்கூடும். கூடுமானவரை அதனை தவிர்த்து எல்லாம் முடியும் என்ற எண்ணத்துடன் உங்களுடைய வேலைகளை துவங்குங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் லாபஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய, அதுவும் குறிப்பாக ஊடகத்துறையில் உள்ளவர்கள், பத்திரிகை லைனில் இருக்கவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு சுபீட்சகரமான நாளாக அமைகிறது. மற்றும் லைட் வெயிட் என்று சொல்லக்கூடிய பேப்பர்ஸ், பவுடர்ஸ், இந்த லைனில் இருக்கக்கூடிய தொழில் புரிபவர்களுக்கு லாபங்கள் மிகுதியே கிடைக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான், புதனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு புதன் அவருடைய நிலை தொழில் ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் உள்ளார். இதனால் நிச்சயமாக குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை ஏற்றலாம். நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் எது என்று பார்க்கும்பொழுது இப்போ டீ கடை வச்சுருக்கவங்க, ஜூஸ் ஷாப் வச்சுருக்கவங்க மற்றும் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க, பெட்ரோல் பங்க் ஓனர்களுக்கு, இவ்வாறு லிக்விட் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய உணவுத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் மேஷத்தில் உள்ளார். அது மிக சிறப்பான ஒரு ஸ்தானம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் எதுவும் இல்லைங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தன் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் சனியுடன் இணைவதால் வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும்.
கூடுமான வரை அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் சமசப்தம ஸ்தானத்தில் சனியுடன் பிரவேசிக்கின்றார். உடன் சுக்கிர பகவானும் இருக்கின்றார். புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் கிடைக்கும். புதிய வரவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் வந்து போகும். காரணம் தங்களுக்கு சந்திராசிரமம். குறிப்பாக சிம்மம் ராசி அன்பர்களில் மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலை அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். அதாவது சில இடங்களில் இன்று பண வரவுக்கு தாமதமாகும். கவலை வேண்டாம், ஆனால் பண வரவு நிச்சயம் உண்டாகும். கூடுமானவரை மற்றவரிடம் எதிர்த்து பேசாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீர்கள். அதுவும் நெருங்கிய உறவினரிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் பிரிவினை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு தினம். சந்திராசிரமத்தை அன்று இன்று கூடுமானவரை பயணங்கள் மேற்கொள்ளாதீர்கள். மிகவும் கவனம் தேவை. இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும், புரிதலும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டுவார்கள். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் சகோதர சகோதரி வழிகளிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சனியுடன் பிரவேசிக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நிகழும். அது மட்டுமா, உங்களுடைய பிள்ளைகளால் தங்களுக்கு பல விதங்களிலும் லாபங்கள் உண்டு. உங்களுடைய கடத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உச்சபலம் பெறுகின்றார். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் எட்டலாம். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். அதாவது பெரிய தொகை என்று ஒரு சில தொகை உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். உங்களுடைய சுகஸ்தானத்தில் அதாவது சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்று சந்திரன் உபஜய ஸ்தானத்தில் உள்ளார். இதன் காரணமாக சைனஸ் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் உண்டு, மருத்துவ செலவுக்கும் வழி உண்டு. அதனால் கூடுமானவரை உடல்நலத்தை பணி காப்பது மிக உத்தமம். இன்று அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து போகும். மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாளில் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பல நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நிகழும். இன்று வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட தேவைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு பலிதமாகும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் குறுகிய தூர பயணங்கள் நிகழும். அந்த பயணங்கள் தங்களுக்கு லாபத்தினை கொடுக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்பும் பாசமும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய கடத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுகஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய அஷ்டமாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உள்ளார். இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளிலிருந்து தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும்.
பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய சொல்வாக்கு, உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். குறிப்பாக உங்கள் வீட்டிலும் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் முன்னாடியும் மிக சிறப்பாகவே அமையும். மற்றும் வெளி வட்டாரங்களிலும் தங்களுக்கு மதிப்பு உயரும். இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். தனஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். அதாவது யூக வாணிபத்தில், அதாவது ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இந்த லைனில் இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான லாபங்களை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். தனஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் இருப்பதால் பேச்சில் மிகவும் நிதானம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். இன்றைய தினத்தில் மேடை பேச்சுகளில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு, அதாவது அரசியல்வாதி மற்றும் பொதுநல தொண்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வாக்கில் மிகவும் நிதானம் தேவை. தேவையற்ற பேச்சினால் பிரச்சனைகள் நிகழும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாக இருக்கின்றார். அதாவது அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய கடத்திரஸ்தானத்தில், அதாவது கேது பகவான் வீற்றிருக்கின்றார். கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்கள் ராசியிலேயே சேர்ந்திருக்கிறார். மீனராசி அன்பர்களுக்கு காதல் மலரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இன்றைய தினத்தில் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டு விசா இது மாதிரி விஷயத்திற்கு இன்று ஏற்புடைய நாளாக அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான் உச்சமலம் பெற்றிருப்பதால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தங்களுக்கு அனுகூலமான பலன்களை கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.